ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வே வேகன்சி பற்றின ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது நேற்றே இந்த நோட்டீஸ் நிறைய டெலகிராம் குரூப்லையும் டெலகிராம் சேனல்லையும் சுற்றிட்டே வருது. ஓகே, ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஏஎல்பிக்கான வேகன்சி 5696 வேகன்சி வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த வேகன்சி வந்ததில் நிறையா பேர்கிட்ட இருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இருந்து பார்த்தீங்கன்னா, மேம் டெக்னீஷியனுக்கான வேகன்சி இன்னும் வரல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப கம்மியான வேகன்சி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லார்கிட்டையுமே ஒரு இது போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதை பத்தி ஒரு டிஸ்கஷன் நடக்க போகுது. ஸோ அதுதான் இந்த நோட்டீஸ்ல சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஹேஸ் பப்ளிஷ்ட் Zen 1 2024 ஃபார் த ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஏஎல்பி வித் 5696 வேகன்சிஸ் ஆல் ஓவர் த இந்தியன் ரயில்வேஸ். ஓகே, இன் திஸ் ரிகார்ட் there are some misconception amongst the aspirants and some coaching institute regarding status of vacancies. ஓகே, ஸோ இப்படி தானே எல்லார்கிட்டையுமே என்ன இருக்கு, ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. In this connection, the coaching institute who are coming under the RRB Mumbai's jurisdiction are requested to attend the online meeting with the chairperson of Railway Recruitment Board Mumbai on 29/1/2024 15 hours. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மும்பையோட இதுக்கு கீழே வரும் இல்லையா, அந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாருமே ரயில்வே சேர்பர்சன் கூட ஒரு ஆன்லைன் மீட்டிங் அட்டன் பண்ணிக்கலாம். 29/1/2024, அதாவது நாளைக்கு ஒரு ஆன்லைன் மீட்டிங் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ அட்டன் பண்ணக்கூடியவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல மீட்டிங் தான். ஏன்னா இதில் நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேங்கிங் சைடு எடுத்துக்கோங்க, எஸ்எஸ்சி சைடு எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ பேங்கிங் சைடில் இப்போ 2023க்கான எக்ஸாம் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2023க்கான எக்ஸாம், அதாவது ஐபிபிஎஸ் சைட்லேருந்து பிஓஓ கிளர்க்கோ நடக்குது. ஃபைனலாக நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் நடக்குது. ஸோ இந்த ஃபைனலாக நடக்கக்கூடிய எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும் போதே என்ன பண்ணுவாங்கன்னா, 2024க்கான கேலண்டர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இப்போ 2016ல நான் எழுதும்போது அப்படிதான். 2016ல எழுதும்போது அப்பவே 2017க்கான கேலண்டர் வந்துருச்சு. 17 எழுதும்போது 2018க்கான கேலண்டர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம என்ன எழுத போறோமோ அதுக்கான கேலண்டர் அப்பப்போ அந்த அடுத்த வருஷத்துக்கான கேலண்டரை இந்த வருஷமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஐபிபிஎஸ்ல இருந்து என்னென்ன வரப்போகுது, ஐபிபிஎஸ் பிஓ கிளர்க்கு, அதே மாதிரி ஆர்ஆர்பில இருந்து ஆர்ஆர்பி பிஓ கிளர்க் எல்லாம் வரப்போகுது. எஸ்ஓ எக்ஸாம் இந்த டேட்ல நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம், எக்ஸாம் இந்த டேட்ல இருக்கும், அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி எஸ்எஸ்சி சைட்லையும் பார்த்தீங்கன்னா கேலண்டர் ரிலீஸ் பண்ணதான் செய்தாங்க. 2024ல என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் வரப்போகுது, எம்டிஎஸ்க்கு எந்த டேட்ல நாங்கள் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணுவோம், அதுக்கான ரிசல்ட் எப்போ வரும், அந்த இது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி சிஜிஎல் சிஹெச்எஸ்எல்லுக்கான கேலண்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் ரயில்வே சைட்ல இருந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேலண்டர் ரிலீஸ் பண்றாங்களா, பண்ணல. ஸோ அப்போ இந்த மீட்டிங்ல என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்திருக்கக்கூடிய ஏஎல்பியோட வேகன்சி ரொம்ப கம்மியா இருக்கு, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னீஷியனுக்கான வேகன்சி எப்போ வரும், ஓகே, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கேலண்டர் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. மற்ற எல்லா இதுலையுமே பார்த்தீங்கன்னா கேலண்டர் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்க, இவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், அதுக்கான எக்ஸாம்ஸ் எப்போ நடக்குங்கிறதுக்கான கேலண்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் ரயில்வேல இருந்து கேலண்டர் எதுவும் வரல, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு ரயில்வே கேலண்டர் 2024 ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ ரயில்வேல என்னென்ன வேகன்சிஸ் எல்லாமே இருக்குது, ஸோ ரயில்வேல இருக்கக்கூடிய ஜேஇக்கான வேகன்சி, அடுத்த ஒரு குரூப் டிக்கான வேகன்சி, என்டிபிசிக்கான வேகன்சி எல்லாமே எவ்வளோ இருக்குது, எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கேலண்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிடால எல்லாருக்குமே என்னாச்சு, ஏஜ் ஆயிடுச்சு. ஓகே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஏஜ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றியும் இதில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றியும் இதில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதனால் நம்ம அடுத்தடுத்து ரயில்வேல கண்டிப்பாக ஒரு கேலண்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து நிறைய வேகன்சிஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் இந்த நோட்டீஸை பொறுத்த வரைக்கும். இந்த மீட்டிங் முடிஞ்சதுமே நமக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். என்னன்னா, ஏஎல்பியோட டெக்னீஷியனுக்கான வேகன்சி இருந்துச்சுன்னா அதை ரிலீஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றியும் ரயில்வேல என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்பப்போ வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கேலண்டரும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அதனால நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணாம இருக்காதீங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்பை மிஸ் பண்ணாம கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மீட்டிங் நடக்க போகிறது உண்மைதான். ஓகேவா? ஸோ இது ஃபேக்காவோ ஏதாவோ போடலை, இந்த மீட்டிங் கண்டிப்பாக நடக்க போகுது. ஸோ எஸ்டர்டேவே நீங்கள் நிறைய சேனல்ஸ் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னாலே மற்ற சைடில் இருக்கக்கூடிய சேனல்ஸ், ஏன்னா நம்ம தமிழில் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரயில்வே எஸ்எஸ்சிக்கு ரொம்பவே கம்மியான சேனல்ஸ் தான் இருக்கும். மொத்தமே ஒரு 5-10 இருக்கிறதே கஷ்டம் தான். ரயில்வே எஸ்எஸ்சி ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு 5 சேனல்ஸ் 10 சேனல்ஸ் இருக்குமான்னு கூட தெரியல. அதே மாதிரி ஆனால் நீங்கள் மற்ற இதெல்லாம் எடுத்துட்டீங்க, நார்த் சைடெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா நிறைய சேனல்ஸ் இருக்குது ரயில்வேக்கு எஸ்எஸ்சிக்கெல்லாம்.
நிறையா சேனல்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அவங்க இதில் எல்லாருமே போட்டிருந்தாங்க, எல்லா சேனல்ஸ்லையுமே அவங்க வந்து போட்டிருந்தது தான். ஸோ இந்த சேனல்லையும் போட்டிருந்தாங்க, அந்த நோட்டீஸ் பற்றி தான் பேசியிருந்தாங்க. நீங்கள் சும்மா இப்போ ரயில்வேயோட நியூ நோட்டீஸ் நியூ அப்டேஷன் டைப் பண்ணிங்கனாலே ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஏஎல்பியோட வேகன்சி, அதுக்கப்புறம் வரக்கூடிய கேலண்டருக்கான இது இன்ஃபர்மேஷன் எல்லாமே தான் இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து உண்மையான ஒரு நியூஸ் தான். ஓகேவா? ஸோ அடுத்து கண்டிப்பாக நமக்கு ரயில்வேலேருந்து ஒரு கேலண்டர் வரப்போகுது. அடுத்து ஏஎல்பியோட வேகன்சியும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கிட்டையும் ஒரு தாட் வந்து இருக்குது. ஸோ அதர் ஸ்டேட்டில் இருக்கவங்க மட்டும்தான் ரயில்வே ஜாபுக்குள்ளே போகிறாங்க. அதாவது அந்த சைடில் இருக்கிறவங்க மட்டும்தான் ரயில்வே ஜாபுக்குள்ளே போவாங்க. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரயில்வே ஜாப் வந்து கிடைக்காது. அது வந்து எல்லாருமே அந்த சைடு இருக்கவங்க தான் எடுக்காங்க. உள்ளே ஏதோ நடக்குது அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ப்ரூஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ரயில்வேக்குள்ளே போயிருக்காங்க. அதுதான் ப்ரூஃபு. ஸோ யார் ரொம்ப நல்லா எஃபோர்ட் போடுறோமோ நாம உள்ளே போவோம், அவ்வளோதான். இப்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சக்ஸஸ் ஆன ஸ்டூடெண்ட்டு ஆல்ரெடி போஸ்டிங்கில் இருக்க ஸ்டூடெண்ட் கூட பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மேம் என் கூட வேலை பார்க்குறவங்களோட வயசு பார்த்தீங்கன்னா 21, 22, 23 இந்த வயசுலேயே அவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்துடுறாங்க. ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லை. ஏன்னா நாம் வந்து என்ன பண்ணுவோம்னா, ஸ்கூலில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜை ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் என்ன பண்ணனே தெரியாமல் நிறைய யோசிச்சிருவோம். ஸோ இந்த கேப்லேயே நமக்கு எத்தனை வயசு ஆகிரும்? 23லேருந்து 24 வயசு வரைக்கும் ஆகிரும். அதுக்கப்புறமா தான் நம்ம டிஎன்பிஎஸ்சினா என்ன, எஸ்எஸ்சினா என்ன, ரயில்வேனா என்னன்னு கண்டுபிடிச்சு அதில் நமக்கு எது செட் ஆகும் நம்ம கண்டுபிடிச்சி ஒரு வேலைக்கு போகிறதுக்குள்ளே நமக்கு 30 வயசு ஆகிடுது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போதோ இல்லை காலேஜ் படிக்கும் போதோ உங்களை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த எக்ஸாம் தான் படிக்க போகிறேன், நான் இதுக்கு தான் போக போகிறேன், இதுதான் என்னோட ஃபோக்கஸு. நான் ரயில்வேல இந்த போஸ்டிங் வாங்க போகிறேன், எஸ்எஸ்சியில் இந்த போஸ்டிங் வாங்க போகிறேன், இதுக்காக நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபோர்ட் போட போகிறேன்னு உங்களோட ஸ்டார்டிங் டேட்லேருந்தே படிக்க ஆரம்பிங்க. இனிஷியலான அந்த நாட்கள்லேயே படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஏன்னா அவங்க 21 வயசில் வேலைக்கு வர்றாங்க அப்படின்னா 15 வயசில் அவனோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். உண்மையிலே அவங்க கூட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க ஆல்ரெடி இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட பேசும்போது சொல்லுவாங்க, நான் அந்த டைம்லயே நான் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு. ஏன்னா அவங்க எந்த கொஸ்டினுமே கேட்க போறது இல்லை. நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், வேகன்சி எவ்வளோ இருக்கு, கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா, அந்த மாதிரி எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே ஆக மாட்டாங்க. அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல இது இருக்கும். நீங்க பாருங்க, நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் சிலபஸே தேடுறோம். அதுக்கப்புறம் சிலபஸை தேடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியாமல் ஒரு 3 மாதமோ ஒரு 4 மாதமோ தான் நம்ம படிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் அந்த 16 வயசு 17 18 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறவன் 4 வருஷம் 5 வருஷமாக படிக்கிறான். அப்போ அவங்க போடுற எஃபோர்ட் அதிகமாக இருக்குமா, வெறும் அந்த கடைசி நேரத்தில் அந்த சிலபஸை டவுன்லோட் பண்ணிட்டு படிச்சுட்டு போகிற நம்மளோட எஃபோர்ட் அதிகமாக இருக்குமா? யாரோட எஃபோர்ட் அதிகமாக இருக்கும்? ஸோ அப்போ அவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், முதல்ல இருந்தே படிங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே படிச்சிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எப்படி உங்களுக்கு பாஸ் பண்ணணும், எங்கேருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலனா நம்ம ஆப்பில் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் வந்து தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் அவைலபிளாக இருக்கும். ஒரு காலேஜ் படிக்கும் போதே நீங்கள் இது ஆன்லைன் கோர்ஸ் தான். இதில் வந்து உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். ஆல்ரெடி ரெக்கார்டட் கிளாஸஸ்லேயே நாங்கள் எல்லாமே டீச் பண்ணிட்டோம். இந்த ரெக்கார்டட் கிளாஸஸில் இருக்கக்கூடிய சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸ் இதை மட்டும் நீங்கள் படித்தாலே உங்களால் 100% ஃபாலோ பண்ண முடியும். கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். அதே இது போக எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்கிறது தான் லைவ் கிளாஸ். February 1லேருந்து உங்களை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ட்ரெயின் பண்ணுறதுக்காக தான் இந்த லைவ் கிளாஸ் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் இப்போ ஏஎல்பி அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இந்த லைவ் கிளாஸில் இருக்கிறது மட்டுமே பார்த்தீங்கன்னாலே போதும். CBT 1ம் கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி CBT 2ல் பார்ட் A வருது இல்லையா, அது ஃபுல்லாகவும் உங்களால் கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு கிளாஸஸ் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலன்னா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்கேருந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆரம்பிக்கணும், எக்ஸாம் எப்படி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும், சிலபஸ் தெரியல, எதுவுமே தெரியலைன்னா இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் இதில் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். லைஃப் டைம் அக்சஸ் வந்து உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியல்ஸ், கிளாஸஸ் எல்லாமே, லைவ் கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமும் நம்ம அப்டேட் பண்ணுவோம். எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு சிங்கிள் கோர்ஸ்லேயே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகும். எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்க், டிஎன்பிசி எல்லாமே கவர் ஆகும். ஓகே.
ஓகே. ஸோ இதில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சேட் ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களுக்கு ஒரு வெல்கம் மெசேஜ் வரும். அந்த வெல்கம் மெசேஜ் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. இல்லை உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா, ஏஎல்பிக்கான டெஸ்ட் பேட்ச் வேணும்னா, ஐ வாண்ட் டு ஜாயின் ஏஎல்பி டெஸ்ட் பேட்சுக்குன்னு மெசேஜ் அனுப்புங்க. ஓகே. ஸோ ஏஎல்பியோட டெஸ்ட் பேட்ச் வந்து டீமாக ரெடி பண்ணது. ஓகே. டெஸ்ட் புக்கோட கொலாபரேட் பண்ணி ரெடி பண்ணது தான் இந்த ஏஎல்பிக்கான டெஸ்ட் பேட்ச். ஓகே. இதில் டோட்டலாக இப்போதைக்கு 600+ டெஸ்ட் சீரிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் செக்ஷனல் டெஸ்ட்டு, சாப்டர் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஓகே. இன்னுமே டீம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க. டெஸ்ட்டை வந்து தமிழ்லேயே எழுதிக்கலாம், இங்கிலீஷ்லேயே எழுதிக்கலாம். ஓகே. இந்த டெஸ்ட் பேட்ச் இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி தான் லான்ச் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் நீங்கள் வந்து நம்ம ஆப்லேயே டெஸ்ட் பேட்ச் வாங்கிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் இந்த சேட்லேயே நீங்கள் மெசேஜை போட்டுடலாம். ஐ வாண்ட் டு ஜாயின் ஏஎல்பி டெஸ்ட் பேட்ச், இல்லைனா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம டீம்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. ஓகே. ஸோ நீங்கள் ஆப்பில் போட்டிருக்க அமௌண்ட்டை விட ஒரு 150 rupees வந்து கம்மியாகவே ஜிபே பண்ணால் போதுமானது. ஏன்னா நீங்கள் ஆப்பில் பே பண்ணும்போது நிறைய பில்லிங் சிஸ்டம் எல்லாமே இப்போ மாறிடுச்சு. எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து கேட்பாங்க ஆப்லங்கும் போது. ஸோ அதனால் நீங்கள் ஆப்பில் பே பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து நம்ம டீமுக்கு மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஒரு ஜிபே நம்பரோ இல்லை அக்கௌண்ட் நம்பரோ கொடுத்துருவாங்க. அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து கோர்ஸோட அந்த ஒரிஜினல் ஃபீஸ் மட்டுமே, ஓகேவா. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்னால் 1499 இதை மட்டுமே நீங்கள் வந்து பே பண்ணால் போதுமானது. உங்களுக்கு வந்து ஒரு 1 hourல கோர்ஸ் சக்ஸஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரெக்டாக டெய்லி ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும், டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்கும். இது லக்ஷ்மி மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டு அப்படிங்கிற நேமில் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்கும். இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிஸ்கஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான புக்ஸு, அதுக்கப்புறம் உங்களோட டவுட்ஸு எல்லாமே இதில் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ எல்லா டவுட்டையுமே இதில் ஷேர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிடுவீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்கள் இன்னும் குரூப் ஸ்டடி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட லைவ் கிளாஸஸோட ஷெடியூலும் அந்த லிங்க்கும் எதில் அனுப்புவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புவோம். ஓகேவா. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைவ் கிளாஸ் வந்து மார்னிங் 5 AM வந்து இருக்கும். ஓகே. நான் சொல்லிட்டேன், மற்றவங்கெல்லாம் எப்போவே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 15-16 வயசுலேயே ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் போகணும்னு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 22 வயசுக்குள்ளே போகிறாங்கன்னா நாமளும் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம ஸ்டூடெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போதும் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 20 வயசு 23 வயசுக்குள்ளே ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்குள்ளே போயிடலாம். ஓகே. ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரயில்வே படிக்கிறீங்கன்னா ரயில்வே ஃபோல்டருக்குள்ளே வாங்க. அதுக்கான கிளாஸஸ் பிளான் எல்லாமே இருக்கும். ஆர்பிஎஃப் படிக்கிறீங்கன்னா ஆர்பிஎஃப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஏஎல்பி படிக்கிறீங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக பாஸ் பண்ணணும்னா நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான வீடியோஸ் வந்து ஒரு 64 வீடியோ இருக்கும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் கிளாஸுக்கு ஒரு 24 வீடியோ கொடுத்துருக்கோம். இதையும் பார்த்துட்டு டெய்லி லைவ் கிளாஸு இதை மட்டும் பார்த்தீங்கன்னாலே போதும். ஏஎல்பியோட சிபிடி 1 வந்து ரொம்பவே நல்ல ஸ்கோரில் பாஸ் பண்ணிடலாம். அதுலேயே எல்லாமே கவர் ஆகிரும். ஓகே. ஸோ இது ஸ்மார்ட்டாக படிக்கிறதுக்கு. இல்லை நான் பேசிக்லேயே கொஞ்சம் வீக்காக தான் இருக்கேன், நான் வந்து பிகினராக இருக்கேன், பேசிக்லேருந்து படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பேசிக்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் சிலபஸ் வைஸ் வந்து டீச் பண்ணியிருப்போம். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த 3 ஃபோல்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இயர், ரிவிஷன் கிளாஸ், லைவ் கிளாஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏஎல்பிக்கான டெஸ்ட்டையும் போட்டுடலாம். நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் புக்கோட கொலாபரேட் பண்ணி ரெடி பண்ண டெஸ்ட் பேட்ச். ஓகேவா. ஸோ அது டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு சொல்யூஷன் வந்து டீட்டெயில்டாக அதில் வந்து கொடுத்துருப்போம். ஓகே. ஸோ இதில் ஃபுல் டெஸ்ட், சாப்டர், செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே இதில் வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க. ரயில்வேல வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போக முடியாது அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. அதெல்லாம் காதலே வாங்காதீங்க. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் லாஸ்ட் டைம் உள்ளே போயிருக்காங்க. இன்னுமே நிறைய பேர் போகணும். நம்ம சேனல்ல இருந்து லாஸ்ட்டாக போனதுலேருந்து இன்னும் 3 மடங்கு 5 மடங்கு 10 மடங்குன்னு அதிகமாக போகணும். எல்லாருமே பாஸ் பண்ணணும். ஸோ உங்களோட 100% எஃபர்ட் போடுங்க. ரிசல்ட் வந்து 200% உங்களுக்கு வந்து திருப்பி கிடைக்கும். ஓகே. ஸோ ஒரு பிகினர் உள்ள வரீங்கன்னா 180 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் கொடுத்துருப்போம். இந்த 180 டேஸ் பிளான் வந்து ஜஸ்ட் கட் ஆஃப் கிளியர் பண்ணுறது கிடையாது. நீங்கள் டாப்பராக மாறுறதுக்கு, 0 to ஹீரோவாக மாறுறதுக்கு தான் இந்த 180 டேஸ்க்கான பிளானு. இந்த பிளானை பிகினர் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதை எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த இதை அதிகமாக சிந்திக்கீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். ஓகே. இது நம்ம ரியல் லைஃப்லேயே நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் பாசிட்டிவாக நினச்சிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஐயோ லேட் ஆகிருமோ போனீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது லேட்டாக தான் ஆகும். இல்லை நான் சீக்கிரமாக போயிடுவேன் அந்த இடத்துக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாக போயிடுவோம். ஸோ இது ஒரு டே டு டே லைஃப்லேயே நமக்கு நடக்கிறது. அப்படி நடந்துருமோ அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம். அந்த மாதிரி நடந்துடும். நீங்கள் என்னதுன்னா நினைக்கிறத பாசிட்டிவாக நினைங்க. எனக்கு நல்லதே நடக்கும், நான் கண்டிப்பாக இந்த ரயில்வே எக்ஸாம் கிளியர் பண்ணுவேன், ரயில்வே எக்ஸாம் கிளியர் பண்ணுவேங்கிறத விட நான் ஸ்டேஷன் மாஸ்டர் ஆகுவேன், நான் இந்த ஏஎல்பி ஆக போகிறேன்,
நான் இந்த ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் ஆக போகிறேன். இந்த மாதிரி நினைங்க. உங்களுக்கு என்ன போஸ்ட் வேணுமோ அதை மனசில் இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த போஸ்ட் உங்களுக்கு கிடைச்சதாவே நினச்சிட்டு டெய்லி படிங்க. கண்டிப்பாக நடக்கும். உங்களோட எண்ணங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்கும். இந்த யூனிவர்ஸ்க்கு அது அனுப்பப்படும். நீங்கள் நல்லவங்களா இருங்க, கெட்டவங்களா இருங்க, அதெல்லாம் இந்த யூனிவர்ஸ்க்கு தெரியாது. உங்களோட எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருந்தால் உங்களுக்கு நல்லதாக திருப்பி கிடைக்கும். நீங்கள் ஒரே நெகட்டிவாக நினச்சிங்கன்னா நெகட்டிவாக தான் நடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஃபுல்லாகவே நீங்கள் பாசிட்டிவாக நினச்சி பாருங்கள். இன்னைக்கு என்னெல்லாம் நினைக்கிங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் வந்து திருப்பி கொடுக்கும். நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவேன். நான் நல்லா படிக்கிறேன். கண்டிப்பாக நான் அடுத்த சக்ஸஸ் ஸ்டோரி நான் தான் சொல்ல போகிறேன். அடுத்த வருஷம் நான் இவ்வளோ நேரம் ஜாப்ல இருப்பேன். அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக எனக்கு பிடிச்ச ஜாப்ல நான் இருப்பேன். அந்த மாதிரி நினச்சிட்டு படிங்க. கண்டிப்பாக நடக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து நினச்சா நடக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இது பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி, ஏன்னா இந்த உலகத்தில் வந்து 100% மக்களில் வெறும் 10% பேர், 5% பேர் தான் ஒரு ஃபினான்ஷியலாவோ ஒரு பெரிய பதவியிலோ இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சிருக்கு. நம்ம எண்ணங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் அவங்க சக்ஸஸ் பீப்புளாக இருக்காங்க. ஸோ அதனால நீங்களும் சக்ஸஸ் பீப்புளாக மாறணும். ஸோ நினைக்கிறதுல என்ன இருக்கு, அதை நல்ல விதமாக நினைக்கணும். ஓகேவா? ஸோ அந்த நினைக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் நினைக்க முடியாது. ஆனால் நாம நினைச்சோம்னா நம்மளால நல்லதாக நினைக்க முடியும். ஓகேவா? ஸோ நல்லதே நினைங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. யூடியூப்ல டெய்லி வரக்கூடிய வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி பிகினராக இருக்கீங்க, எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம்னு தெரியல, நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணா போதுமானது. ஒரு டைம் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். இதுல இருக்கிறது மட்டுமே ஃபாலோ பண்ணீங்கனாலே 200% உங்களோட சக்ஸஸ் வந்து கன்ஃபார்ம் தான். ஓகே? ஸோ நான் சொல்லிட்டேன். ஓகே? உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே? ஸோ நீங்கள் தான் உங்களோட நம்ம சொசைட்டியே மாற்ற போகிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு ஃபஸ்ட்டு பொண்ணாவோ பையனாவோ இருக்கீங்க. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தம்பியோ தங்கச்சியோ பாஸ் பண்ணுவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க, மாமா பொண்ணோ அத்தை பையனோ, இல்லை உங்கள் சித்தப்பா பையனோ சித்தி பையனோ எல்லாரும். அப்போது நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாரையுமே நம்ம மாற்றுவோம். அப்படி நம்ம சொசைட்டியே மாறும். அப்போது நம்ம ஃபேமிலியில் நாம தான் ஒரு ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருக்கோம்னா அதுக்கு அடுத்து நம்ம இதில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகிடுவாங்க. ஏன்னா ஒரே வீட்டில் அண்ணனும் பாஸ் ஆவாங்க, தம்பியும் பாஸ் ஆவாங்க, தங்கச்சியும் பாஸ் பண்ணுவாங்க, அண்ணனும் பாஸ் பண்ணுவாங்க. நான் ஒருத்தங்க ஒரு இனிஷியல் ஸ்டெப் ஒருத்தங்க எடுத்து வச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபேமிலிக்கு அந்த இது வந்து கிடைச்சிரும். ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் அப்படியே போயிடுவாங்க. நம்ம பக்கத்து வீட்டு அண்ணன் பாஸ் பண்ணியிருக்காரு, அப்போ நம்மளாலையும் பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் சக்ஸஸ் ஸ்டோரி எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அண்ணன் பாஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ நாமளும் நாளைக்கு பாஸ் பண்ணுவோம். இந்த அக்கா பாஸ் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக நாமளும் பாஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இவங்க எல்லாம் பாஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நம்மளாலே பாஸ் பண்ண முடியும். ஸோ சக்ஸஸ் ஸ்டோரி போடுறது எதுக்காகன்னா நிறைய மெசேஜஸ் வரும். நம்ம அதர் ஸ்டேட்டு தான் ரயில்வேக்குள்ளே உள்ளே போவாங்க, நம்ம ஸ்டேட்காரங்க உள்ளே போக மாட்டாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு பொய்யான ஒரு இது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நாம் சக்ஸஸ் ஸ்டோரியே போடுறது. ஓகேவா? ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் உள்ளே போயிருக்காங்க. அடுத்து நீங்களும் நிறைய பேர் உள்ளே போகணும். ஸோ நல்லா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக முடியும். எண்ணங்களை மாற்றுங்க, பாசிட்டிவாக இருங்க, காலையில் சீக்கிரமாக இருந்தீங்க, படிங்க, லட்சியத்தை நோக்கி ஓடுங்க. உங்கள் லட்சியத்தில் சுயநலமாக இருங்க. என்ன வந்தாலும் சரி, என்னோட லட்சியத்தை அடைஞ்சிட்டு தான் நான் மற்ற அந்த இதுலலாம் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். நான் டிஸ்ட்ராக்டே ஆக மாட்டேன்னு பாருங்கள். டிஸ்ட்ராக்டே ஆகக்கூடாது. டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி எல்லாம் வரும் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கும்போது. ஆனால் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கும்போது ஒரு சவுண்டு வரும், என்ன விழுந்து விழுந்து படிக்கிற, ஆனால் நோட்டிஃபிகேஷனும் வரல, நீ பாஸ் பண்ணதும் இல்லை அப்படிம்பாங்க. அதை காதில் வாங்கக்கூடாது. எப்போ பார்த்தா படிச்சுட்டே இருக்கான் அந்த மாதிரி ஒரு இதை சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதுக்குள்ளேயும் விழுந்துடக்கூடாது. எங்கேயுமே கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. நம்மளோட இலக்கு என்னவோ அதை நோக்கி பயணம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் வந்து கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகினவங்க எல்லாருமே சக்ஸஸ் ஆகிடுறாங்க. யார் தோல்வி அடைகிறாங்கன்னா பாதியில் விட்டுட்டு போவாங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும்தான் தோல்வி அடைஞ்சவங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் 6 மாதத்தில் கிளியர் பண்ணவங்க இருக்காங்க, 1 வருஷத்தில் கிளியர் பண்ணவங்க இருக்காங்க, 5 வருஷத்தில் கிளியர் பண்ணவங்க இருக்காங்க. ஆனால் அவங்களோட எஃபர்ட்டு, கன்சிஸ்டன்சி இதுதான் காரணம். ஸோ நீங்களும் சக்ஸஸ் ஸ்டோரி எல்லாரும் சொல்லணும். கண்டிப்பாக ரயில்வேலேருந்து ஒரு கேலண்டர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 1 வீக்லையோ இல்லை ஒரு 3 or 4 டேஸ்லையோ கண்டிப்பாக ஒரு கேலண்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரயில்வேலேருந்து வேகன்சிஸ் வரப்போகுது. ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எஸ்எஸ்சியில் ஆல்ரெடி கேலண்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ நான் எதுக்காக ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு கொண்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் வச்சுருந்தோம். ரயில்வே பேட்ச், எஸ்எஸ்சி பேட்ச், பேங்கிங் செலெக்ஷன் பேட்ச், டிஎன்பிசிக்கான கிளாஸு, மேக்ஸுக்கு மட்டும் தனி கோர்ஸ்னு தனித்தனியாக தான் வச்சுருந்தோம். ஆனால் ரயில்வே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு எஸ்எஸ்சி படிக்கிறாங்க, எஸ்எஸ்சி படிக்கிறவங்க பேங்கிங் படிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தங்களும் வந்து ஒவ்வொரு டைமும் 1500 ஃபீஸ் பே பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அதுக்காக எல்லாத்தையும் ஒரே இதில் கொண்டு வந்துட்டு ஒரே ஃபீஸாக வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு கொண்டு வந்தோம். ஸோ இது
நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களால் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுமே கிளியர் பண்ண முடியும் 100%. ஓகே, ஸோ லைவ் கிளாஸ் 5 o'clock ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் நம்மளோட இதில் ஜாயின் பண்ணுறக்கூடிய ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா அந்த பிப்ரவரி 1ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஏஎல்பி படிக்கிறவங்க பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிடுங்க. லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகும். ஆனால் லைவை வந்து லைவாக பார்த்தீங்கன்னா தான் அந்த இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வந்து கோர்ஸில் ஜாயின் பண்ணாலும் வாங்கி வச்சுட்டு படிக்காமலாம் இருக்க முடியாது. கண்டிப்பாக லைவ் கிளாஸ் டெய்லி வருவேன். டெய்லி உங்ககிட்ட கேட்பேன் எவ்வளோ முடிச்சிருக்கீங்க, என்ன மாதிரி படிச்சிருக்கீங்கன்னு. ஸோ அதனால் நீங்கள் ரெக்கார்டட் கிளாஸஸையும் முடிச்சிருவீங்க. லைவ் வரும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க லைவில். அப்போது நமக்கு தெரியும் நாம் இந்த லெவலில் தான் இருக்கோம், மற்றவங்கெல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அப்போ நாமளே இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இது வரும். கண்டிப்பாக எல்லாருமே எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவீங்க. அதுக்காக தான் லைவ் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ஸோ நம்ம கிளாஸில் எப்படி ஜாயின் பண்ணணும்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆப்போட லிங்க் இருக்கும், அதிலேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ லாகின் பண்ணிவிட்டு நம்ம ஆப்பில் நான் சொன்னேன் இல்லையா, சேட்லேயே நீங்கள் வந்து மெசேஜ் வந்து கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர் 9043379345. ஓகேவா? ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு கொடுங்க. இல்லை ஐ வாண்ட் டு ஜாயின் ஏஎல்பி கிளாஸு, இல்லை ஐ வாண்ட் டு ஜாயின் ஏஎல்பிக்கான டெஸ்ட் பேட்ச் வேணும்னா ஐ வாண்ட் டு ஜாயின் ஏஎல்பி டெஸ்ட் பேட்ச். ஓகே, ஸோ இது லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி சொல்லலாம் உங்களுக்கு கிளாஸஸ் வேணும்னா. அப்படி இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு டேரெக்டாகவே நீங்கள் டீம் கூட சேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் குரூப் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஸோ மறந்துடாதீங்க, கேலண்டர் வரப்போது, ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா காலேஜ் படிக்கும் போதே கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களால் உங்கள் ஃபேமிலியே மாறும். நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 20 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லா நாட்கள் வரைக்குமே நம்ம ஒரு 100 வயசு வரை இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து இருக்கக்கூடிய 80 வருஷம் நம்மளோட லைஃப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு ஃபினான்ஷியலாக இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம். அதே மாதிரி நம்மளை நம்பி இன்னும் நிறைய பேர் வருவாங்க. ஒரு ஹையர் பொசிஷன் நமக்கு கிடைக்கும், நிறைய மரியாதை கிடைக்கும். நமக்கான அடையாளம் இது. அதை உருவாக்குறதுக்கு என்ன முடியுமோ அதை பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, திருப்பியும் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.